இப்போ ஸ்கோடா பார்த்தோன்னா இந்தியாவில் நம்ம ஒரு ப்ரீமியம் பிராண்டாக தான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா ஒரு யூரோப்பியன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ப்ரீமியமான குவாலிட்டி, ப்ரீமியமான பில்டு, ப்ரீமியமான ப்ரைஸிங்கில் இருக்கிற ஒரு மாடலாக இருக்கும். ரீசெண்டாக வந்து அவங்க கைலாக் லான்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. யூரோப்பியன் அந்த பில்டை, யூரோப்பியன் ப்ராடக்டை வந்து இந்தியாவுக்காக டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது இந்தியாவில் வந்து என்ட்ரி லெவலில் இருந்தே கிடைக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம பில்டு பண்ணணும்னு சொல்லி தான் கைலாக்னு ஒரு ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணாங்க. நம்ம வந்து இதே ஆலிவ் கோல்டு கலரில் வந்து இதோட ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். கோவாவில் ஃபுல் அண்ட் ரிவ்யூவும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இதோடைய பேஸ் மாடல் கிளாசிக், ஏன்னா ஸ்கோடா கைலாக்கோடைய அந்த வேரியன்ட் பார்த்தோன்னா கிளாசிக், சிக்னேச்சர் ப்ளஸ் ப்ரெஸ்டீஜ்னு இருக்கும். கிளாசிக் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் இவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணோம். ஆக்சுவலி கிளாசிக் இப்போ அவைலபிளாக இல்லை. அப்படின்னா கிளாசிக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெட்டராக இருக்கிற ஒரு வேரியன்ட் வந்து சிக்னேச்சர்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். நம்ம கூட இன்னைக்கு சிக்னேச்சர் வேரியன்ட் இருக்குது. சிக்னேச்சர் வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எப்படி அந்த ப்ரைஸிங்கில் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 11.5 லட்சம் ரூபாயில் மேனுவல் கிடைக்கும், 13 லட்சம் ரூபாய் ஆன் ரோடில் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த ஆட்டோமேட்டிக் மாடல் டார்க் கன்வெர்ட்டரோட கிடைக்கும். நம்ம இந்த கான்செப்டும் பார்த்துட்டு யூஸ்வலாக நம்ம இப்போ பண்ணுற Q&A, நிறைய பேர் கேட்டிருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை கைலாக்கை பேஸ் பண்ணி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இங்கே கோடியாக் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் இதே ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்பேன். நாங்கள் வந்து கொடிசியா பக்கத்தில் இருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரிப் வந்தோம் கண்டென்ட் பண்ணுறதுக்காக. அப்படின்னா எஸ்ஜிஏ கூட நம்ம கேட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறோம். எஸ்ஜிஏ உங்களுக்கு தெரியும், ஸ்கோடாவுடைய டீலர் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் காம்படேட்டிவ் ப்ரைஸிங்கில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்ததுக்காக மோட்டோஃபேம் சார்பாக, மோட்டோ அண்ட் டீம் சார்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபுல் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பேசியிருப்போம். இதில் வந்து நம்ம பேசிக்ஸாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டு இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் பேசலாம். முதல்ல நமக்கு தெரியும் இந்த கார் வந்து இதோடைய MQB A0iN சேசிஸ் கூட பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோட பிக்கர் கார்ஸான குஷாக் கூட இதோட சேசிஸ் அது ஷேர் பண்ணது. இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கும்போது பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் வெஹிக்கிள். ஆக்சுவலி கிளாசிக் வேரியண்ட்லேயே வந்து இந்த கிறிஸ்டலின் ஹெட்லாம்ப்ஸ் இருக்கும், கூட இந்த டிஆர்எல்ஸ் இருக்கும். இது வந்து அந்த கிளாசிக்ல இருந்து நெக்ஸ்ட் அப்படின்னா அது கேரி ஃபார்வேர்ட் ஆகும். ஸ்கோடா கார்னு உள்ளது இந்த கிரில்லும் இந்த லோகோவும் நம்ம பார்த்தோன்னு தெரியுது. இது வந்து ஆக்சுவலி அந்த கோடியாக்கோடைய சின்ன சைஸில் தான் இருக்குது. குஷாக்கில் சின்னதாக இல்லாமல் கோடியாக்கோடைய சின்ன சைஸில் தான் இதோட டிசைன் இருக்கும். இப்போ இதோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2566 மில்லிமீட்டரில் இருக்கும், 3995 மில்லிமீட்டரில் லெங்க் இருக்கும். அப்படின்னா இது சப் 4 மீட்டர் நமக்கு தெரியும். சிக்னேச்சர் மாடலில் பார்த்தோம்னா இந்த 16 இன்ச்சில் இந்த சில்வர் கலர் அலாய் வீல் வந்து இந்த வேரியன்ட் கூடவே வர்றது ஒரு ப்ரீமியம்னஸ், அதில் ஒரு டச் இருக்குது. கூட நம்ம இந்த காரோடைய இந்த ஆலிவ் கோல்டு கலரும் இந்த பெயிண்ட் குவாலிட்டி பற்றி பேசணும். அதாவது நம்ம வந்து ஒரு யூரோப்பியன் மாடலை வந்து இந்தியாவுக்காக டெமோக்ரட்டைஸ் பண்ணும்போது காஸ்ட் கட்டிங் பெருசாக தெரியக்கூடாது. அது வந்து இதில் காஸ்ட் கட்டிங் பெருசாக தெரியல. ஏன்னா இங்கே பெயிண்டோட குவாலிட்டி, அந்த டெப்த்தெல்லாம் பார்க்கும்போது நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இங்கே லேசர் வெல்டட் ரூஃப் இருக்குது. பேனல் கேப்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஒரு சாலிடான ஒரு டட் இருக்குது. ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாமே நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த வாக் அரவுண்ட் வீடியோஸில் நம்ம பேசியிருந்தோம். இது வந்து ஒரு 189 மில்லிமீட்டரில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கலான கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்மளுடைய ஒரு இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தேவையானதாக இருக்கும். மிரரில் வந்து பிளிங்கர்ஸ் இந்த பாயிண்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளிங்கர்ஸ் ஒர்க் ஆகுதான்னு உள்ளது வந்து உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிகிறதுக்கு அதில் ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிரைவிங்கில் பேசலாம். இதில் சன்ரூஃப் வராது, ஒரு சட்டில் ஆண்டனா தான் இதில் வரும். ரியரில் பார்த்தோம்னா LED கிடையாது, ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் இருக்குது. கைலாக் பேட்ஜிங் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சார்ஸோட இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கைலாக் வாங்கணும்னு நினைக்கும் போது என்ட்ரி லெவல் வேரியண்ட்டே வந்து சிக்னேச்சராக தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்குள்ள கார் பையிங்கில் வந்து சேஃப்டி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக 25+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6 ஏர்பேக்ஸ் இருக்கும், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கும், அந்த மல்டி கொலிஷன் பிரேக்கிங் இருக்கும், பிரேக் டிஸ்க் வைப்பிங்னு சொல்லி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது வந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கண்டிப்பாக காமனாக தான் இருக்கும். இந்த சிக்னேச்சரில் அது சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து கிளாசிக் வேரியண்ட் வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி வந்து லிமிட்டட் நம்பர்ஸ் தான் வந்து டெலிவரிஸ் கிடச்சிது. இப்போ இருக்கிற அவைலபிள் வேரியண்ட்டில் பீப்புள் வாங்கக்கூடிய இதில் நம்ம சொல்லக்கூடியது சிக்னேச்சர். அதனால தான் நாங்கள் இந்த சிக்னேச்சர் கேட்டோம்.
இப்போ நீங்கள் கிளாசிக்கோடைய டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கோடா இல்லை வந்து ஒரு யூரோப்பியன் காரோடைய ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோன்னா அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல காலியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பியானோ பிளாக் இருக்காது, ரொம்ப பிளாங்காக இருக்கும். ஆனால் சிக்னேச்சரில் இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு கனெக்டிவிட்டி, அதுக்கு சிமிலர்னு நான் சொல்ல வரல. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பியானோ பிளாக் வந்து ஏசியோடைய கண்ட்ரோல் அந்த ப்ளோவர் சைடில் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சுவிட்ச்லேயும் வந்து ஒரு குரோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு பெரிய கன்சோல் இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஒரு 7-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது. டச் தான், ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு டச். ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்து இன்புட் நமக்கு இதில் கிடையாது. நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இது அக்சசரியாக நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இது பண்ண முடியும். பார்க்கிங் சென்சார்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இதில் ஏசி வென்ஸை சுற்றி வந்து பார்த்தோன்னா இது பியானோ பிளாக் இருக்குது, சுவிட்ச்லேயும் அந்த போர்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் பாருங்களேன், ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அங்கே அந்த ரிலே ஒர்க் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் பிளிங்க் ஆகுறது பார்க்குறதுக்கு. சுவிட்சஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த சுவிட்ச் ஆகலாம், ப்ளோவர் கண்ட்ரோல் சுவிட்ச் ஆகலாம், இல்லை மேனுவல் கண்ட்ரோல்ஸில் இருக்குது. ரியரில் வந்து டிஃபாகருக்கான லைன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோல்லே நம்ம வந்து ரீசர்க்குலேஷனுக்கான பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு ரப்பர் மேட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த லெதரும் ஒரு நல்ல குவாலிட்டி தான். ஆட்டோமேட்டிக்கான கியர் ஸ்டிக்லேயும் குரோம் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா லெதர் ரேப்பிங் இல்லை. ஆனால் இந்த 2 ஸ்போக்கும் இந்த நடுவில் இருக்கிற பியானோ ப்ளஸ் இந்த குரோம் பார்டரிங் ப்ளஸ் இந்த லோகோ வந்து ஒரு ப்ரீமியம்னஸை கண்டிப்பாக கொடுக்குது. தம் கான்டர்ஸ் இருக்குது. இதில் ஒரு பெர்ஃபரேஷன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸாக இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கிறத வரைக்கும் டயல்ஸாக அனலாகாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம பேசுவோம். ஏன்னா அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும், ஒரு கிளாசிக் ஃபீல் கொடுக்கும். இதுலேயும் நீங்கள் பாருங்களேன், மோனோக்ரோமில் வந்து ஒரு சின்ன எம்ஐடி இருக்குது, அனலாக் மீட்டர்ஸ் இருக்குது. ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா அதில் ஒரு குரோம் ரிங் வந்து அந்த 2 இதுலேயும் கூட இருந்ததுன்னா அந்த ப்ரீமியம்னஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது, டே டைமில் நல்லா லெஜிபிளாக இருக்குது. ஆனால் சில நியூ ஜெனரேஷன் பீப்புளுக்கு வந்து இது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஓகே இருக்குது. நீங்கள் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வந்து இதிலே வந்துடுது, அதனால் அதில் நமக்கு குறைவில்லை. இப்போ நம்ம ரூஃப் லைனர் பார்த்தோன்னா ஒரு நார்மல் ரூஃப் லைனருக்கும் அந்த ஊவன் ஃபேப்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் ஸ்டைலில் இருக்குது. இந்த செக்மெண்ட் இந்த பட்ஜெட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது ஓகே தான். சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மிரர் பார்க்கும்போது இதில் வந்து மேனுவல் தான், நம்ம வந்து டிம்மிங் வந்து மேனுவலி பண்ணணும். இங்கே நீங்கள் க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ், நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் பாயிண்டோட இருக்குது. இப்போ இதோடைய மெயின் ஹைலைட்டில் ஒன்று வந்து சீட்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட்டை நமக்கு கனெக்ட் பண்ணதே நம்ம ரெகுலர் கார்ஸ்லேருந்து கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்துருக்கோம். நமக்கு அந்த அப்ரைட் ஃபீல் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸை கொடுக்குறது தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஆங்கிள் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது, பானட் விசிபிலிட்டி இருக்குது. எனக்கு வந்து ஒரு எர்கனாமிக்கலி சார்ட்டடான ஒரு கேபின் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆம்ப்ரஸ் பாயிண்ட் இருக்குது. எல்போ இதில் வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அது கொஞ்சம் குஷன் தான், ரொம்ப இல்லை, பட் ஸ்டில் ஓகே தான். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் சீட்ஸ் இந்த சைட் போல்ஸ்ட்ரிங்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் கிளாசிக் மாடலில் இருக்கும்போதே ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது இதுலேயும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது இன்றைக்கி ஹைட் அட்ஜஸ்டர் வந்து ஒரு மஸ்ட் ஹேவான ஒரு ஃபீச்சர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் மஸ்ட் ஹேவில் இது. ஏன்னா வீட்டில் 2 பேர் கார் ஓட்டுறாங்க, இல்லை ஒரு 3 பேர் கார் ஓட்டுறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டைலுக்கு அந்த சீட்டிங்கை செட் பண்ணுறது இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். நம்ம கைலாக் வந்து டிரைவ் பண்ணலாம். இது கீ ஃபாப். ஆக்சுவலி இவங்க டாப் அண்ட்லேயும் இதே கீ ஃபாப் தான் இருக்கும், இதே மாதிரி ஃப்ளிப் கீ இருக்கும். அதில் வந்து இந்த கீ சிலிண்டர் வரக்கூடிய இடத்துல புஷ் பட்டன் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கீயை தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ஜின் ரூம் எல்லாம் நம்ம காட்டில் பாருங்கள், ஏன்னா நம்ம டைமிங்கை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான். ஒரு சின்ன ரம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளே வந்து நமக்கு எந்த ஃபீலுமே இல்லை, வைப்ரேஷன் எதுவும் இல்லை. நம்ம டிரைவிங்கில் அந்த கொஸ்டின்ஸும் இருக்குது, நம்ம பேசலாம். எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏர் பேக்ஸ் நமக்கு தேவையான இடத்துல அது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இல்லைன்னா விலகி போயிடும். ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட கூலாக போயிருங்க. மற்ற கார்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வந்து அவங்கள செல்ஃபிஷாக பார்த்து மற்ற ரோடு யூஸர்ஸோட பிளைண்ட் பண்ணுற ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
நமக்கும் மற்றவங்களுக்கானது, நம்ம சேஃப் மாதிரியே மற்றவங்களோட சேஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரோட்ஸை சேஃபர் ஆக்க முடியும். நம்ம Q&Aவே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த வீடியோவில் வந்து முதல்ல இதோட லோவர் எண்டை பற்றி நம்ம ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம். அது ஏன் அப்படி பேசியிருந்தோம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. அதை நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன். என்ஜின் பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய டீட்டெயில்டாக அந்த முதல்ல செகண்ட் அந்த ஃபுல் அந்த ரிவ்யூவில் பேசியிருக்கோம். அது நீங்கள் அதில் பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் இது 1 லிட்டர் என்ஜின் டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன். இந்த டர்போ இன்ஜின் சொல்லும்போது இந்த 1750 RPMல இருந்து தான் அந்த டர்போடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ லிட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் அந்த ரவ் பேண்ட் அந்த டர்போ பேண்டுக்கு கிட்ட வந்துக்கிட்டு அதுக்கு மேலே என்ஜின் ஸ்பின் ஆகும்போது தான் அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இந்த கேப் வந்து மேனுவலில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கியரை ஒர்க் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். இதுதான் நம்ம அதில் வந்து லோவர் எண்டோடைய ஒரு பாயிண்டாக சொல்லியிருந்தோம். முன்னாடி காலகட்டத்தில் எல்லாம் இந்த லோவர் எண்ட் பிரச்சனை இல்லாததுக்கு ரீசன் என்னன்னா, நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் தான் மேக்ஸிமம் பெட்ரோலில் இருக்கும். இதுதான் அந்த ரீசன். அதே இது வந்து நம்ம டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வரும்போது டார்க் கன்வெர்ட்டரோடைய பர்பஸே என்னன்னா, அந்த டர்போ ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வந்து அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் வச்சுருக்கோம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லீனியராக தான் நான் ஆக்சலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 2000 RPM கிட்ட 60 ஸ்பீடுக்கு நம்ம சிட்டி ஸ்பீடுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ இங்கே வந்து என்ஜின் வந்து அந்த டார்க்கை லிஃப்ட் பண்ண கேட்டு நம்ம கியரை வந்து மூவ் பண்ணுற அந்த ஒரு தேவை இங்கே வரல. அதுவாகவே சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆச்சு. அதுதான் அந்த மேனுவல் வர்சஸ் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற அட்வான்டேஜ். ஆக்சுவலி மேனுவல் லவ்வர் தான் நம்ம எல்லாருமே, நிறைய பேர் மோட்டோ ஃபேமிலி. ஆனால் சில என்ஜின்ஸுக்கு மேனுவலை விடைக்கும் ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆகும்போது இந்த என்ஜினுக்கு உண்மையில இது வந்து நம்ம டாய்கூன் வந்த புதுசுல இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்போம். நிறைய ஒரு 3-4 வருஷம் இருக்கு, 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல, அது அப்போவே நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி 1 லிட்டருக்கு வந்து கண்டிப்பாக மேனுவலை விடைக்கும் ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கும். அதுதான் இந்த இதோடைய ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் இதோடைய சிச்சுவேஷன் ஏன்னா சிட்டி இந்த மாதிரி இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இந்த அவினாசி ரோட்டில் ஏர்போர்ட் பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கணும். இப்போ மதியான நேரம் 12:56, அதனால இந்த அளவு டிராஃபிக் இல்லை. இது நம்ம பீக்கான டிராஃபிக் டைமில் இப்போ நம்ம அந்த இடத்துல யூட்டர்ன் எல்லாம் வர்ற இடத்துல ஸ்டாப் அண்ட் கோ ஆயிரும். அங்கே வந்து மேனுவலி நம்ம ஒர்க் பண்ணணும்னா திருப்பி கியரை ஒர்க் பண்ணி தான் அந்த டார்க்கை லிஃப்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் அந்த தேவையை நமக்கு தராது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது வந்து என்ஜின் நாய்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலி நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அதாவது 3 சிலிண்டர்ஸ்னாலே வந்து நாய்ஸியாக இருக்கும், கொஞ்சம் வைப்ரேஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். ஒரு என்ஜின் வந்து ஸ்க்ராட்சில் இருந்தே 3 சிலிண்டராக உருவாக்கப்பட்டதுக்கும் இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு என்ஜினை டவுன் சைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு. இப்போ இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா இது TSI டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன். ஒரு ஹை டார்க்கை வந்து 115 PS பவரும் ஒரு 178 நியூட்டன் டார்க்கையும் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டியூவல் VVT அந்த சிஸ்டம் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா VGT வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 1750 RPMலேருந்து 4400 RPM வரைக்கும் நம்ம இது ஒரு ஆப்ரேஷனல் ரேஞ்சாக நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னா இது வந்து ரெவ் ஹாப்பியாக தான் இதோட என்ஜினியரிங்கே இருக்கும். இதில் இப்போ நாய்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாட்டர், ஒரு வைப்ரேஷன், அது எதுவுமே இங்கே நமக்கு ஃபீல் ஆகலை. அப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியலை. ஆனால் இது வந்து லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது லீனியராக ஓட்டாமல் சிட்டிக்குள்ளே ரொம்ப அக்ரெசிவாக அடித்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த என்ஜினை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டுறது. இப்போ நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா இந்த இடத்துலலாம் இது பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்து லோவர் எண்ட்லேயே போட்டு அதை வந்து ரவ் பண்ணி அடித்து ஓட்டும்போது லாங் டேர்மில் வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்மளை வந்து ஒரு ஸ்கோடாவில் உட்காந்துருக்கோம், நம்மளை வந்து ஸ்கோடாவோட ஃபீல் கொடுக்காத ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஹார்ன் வந்து இந்த காருக்கானது இல்லை. இந்த கார் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ட்ரம்பட் வந்து வாங்கிக்கிறேங்க. இப்போ இந்த கனெக்டட் கார்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அதாவது கனெக்டட் கார்னா 2 ஸ்டைலில் அதை எடுக்கலாம். ஒன்று இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அது கிடையாது. இன்னொன்று நம்ம சொல்லக்கூடிய கனெக்டட் கார்னு சொல்லக்கூடியது டிரைவர் கூட கனெக்ட் ஆகிற விஷயம். இந்த டிரைவர் சென்ட்ரிக் கார்ஸோடைய ஒரு பாட்காஸ்ட் நம்ம ரீசெண்டாக பேசினதில் போலோவை நம்ம மிஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இந்த காரில் அந்த ஃபீலை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசும்போது அது என்னன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க என்ட்ரி லெவலில் வாங்கும்போது அது உண்மையிலே ஒரு ஃபேக்டரா, அது ஒரு கன்சர்னான்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா ஒரு சாலிடான ஒரு காரில் உட்காந்துருக்குற ஒரு ஃபீல் இருக்கும்.
அப்புறம் நம்ம கூட இந்த கார் வந்து கனெக்ட் ஆகுது. ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிசைஸாக இருக்கும். ஒரு 190 மில்லிமீட்டர் கிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு ஃப்ளாட்டாக லோவாக இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபிகோவுடைய ஹைட்ராலிக் ஸ்டியரிங் கூட எல்லாம் நம்ம இங்கே கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஓட்டுற எக்கோ ஸ்போர்ட்டோடைய ஸ்டியரிங்கில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அதாவது ஒரு ஒரு அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அது நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். ஆனால் இது கனெக்டடாக இருக்கும். எப்படின்னா ஒரு டிரைவருடைய கமாண்ட்ஸை ப்ரிசைஸாக பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கார் என்ன பாயிண்டில் போயிட்டுருக்கு, நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஒரு கனெக்டிவிட்டி தான் இதில் மெயின் விஷயம். அதுக்கான ரீசனில் இந்த சஸ்பென்ஷனை நம்ம பேசணும். சஸ்பென்ஷன் நம்ம லேட்டர் பார்ட்டில் பேசலாம். அந்த சஸ்பென்ஷன் ஒரு பேலன்ஸ்டில் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கனெக்டிவிட்டி. கூட நீங்கள் லீனியராக ஓட்டும் போது இந்த ஸ்டியரிங்கோடைய வெயிட் ஆட் ஆகுறதும், ஸ்பீட்ஸ் வந்து பில்ட் ஆகுறதும், அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து அந்த டார்க்கை லிஃப்ட் பண்ணி தர்றதும் அந்த டிரைவருக்கு அந்த கனெக்டிவிட்டியில் ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் சிட்டியில் நம்ம டர்போ இன்ஜின்ஸுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லோவர் நம்ம பேசணும். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரவ் பண்ணி அந்த ஸ்கூட்டரை கவனிச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு நினச்சா நம்ம போனது தான். அது டர்போவுடைய அட்வான்டேஜ். ஏன்னா அதுலேயும் இந்த டார்க் கன்வெர்ட்டர் கூட சிங்க் ஆகும்போது அந்த வைடான ஒரு பேண்டில் நம்மளை எடுத்துகிட்டு போகும். டார்க் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த ஃபியூயல் குவாலிட்டி, ஃபியூயலோடைய ஆக்டேன் லெவல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபியூயல் குவாலிட்டி பற்றி நான் சொல்கிறேன். ஃபியூயல் குவாலிட்டி பற்றி பேசும்போது கண்டிப்பாக ரெப்யூட்டடான அவுட்லெட்ஸில் தான் இந்த மாதிரி அதாவது இந்த காரோடைய அந்த சிஸ்டம் வந்து சிங்க்ரனைஸ்டாக பிரச்சனை இல்லாமல் ஃபியூயல் சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா பியூரான ஃபியூயல் வேணும். ஆக்டேன் லெவல் வந்து அந்த 1.5க்கு கண்டிப்பாக 95 ஆக்டேன் வந்து போடணும்னு இருக்குது. ஆனால் இதில் 1.1 லிட்டர்னால 95 ஆக்டேன் போடுறது தப்பு இல்லை. போடாமலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்ல அவுட்லெட்ஸில் நமக்கு வந்து இம்பியூராக இல்லை, வேறு எந்த அடிட்டிவ்ஸும் இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் 95 ஆக்டேன் போடுறது இதோடைய என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் லைஃபுக்கும் நல்லதுன்னு தான் அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுது. இது கன்சல்டிங்கில் நம்ம காமனாக இந்த என்ஜின் பற்றி பேசும்போது கேட்குற ஒரு டவுட்டில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்பினஸ் பற்றி கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டீசல் ஹேட்ச் வச்சுருக்கிறவங்க டீசல்லேருந்து அப்கிரேட் ஆகிறதுக்காக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 12 to 13 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம பட்ஜெட் வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி சப் 4 மீட்டர் சொல்லும்போது அந்த டிரைவர் கனெக்டிவிட்டிக்கு நம்ம சொல்லும்போது இந்த கார் சொல்ல முடியும். அதுக்கு ரீசன் வந்து பெப்பினஸ் பற்றி கேட்பாங்க. இதில் அந்த பெப்பினஸ் உண்மையிலே இருக்குது. நீங்கள் ஒரு போலோ ஓட்டுறவங்க என்ன ஃபீலில் போலோ ஓட்டுவாங்களோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கிக் டவுன் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளோவில் உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் எடுத்துகிட்டு வரும். பிரேக்ஸும் நல்ல ப்ராமிசிங். ஒரு குறுக்கால வந்ததில் பிரேக் பண்ணது பார்த்தேன். இத்தனைக்கும் ரியரில் வந்து டிஸ்க்கு கிடையாது. ஆனால் வந்து ஜிஃபோர்ஸ் அடிச்சுதா டார்க்கும் கட்டாச்சு கரெக்டாக இது பண்ணி கொடுத்து. அதாவது இந்த மல்டி கொலிஷன் பிரேக்கிங், இந்த பிரேக் டிஸ்க் வைப்பிங் ப்ளஸ் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. நான் இந்த பெப்பினஸ் பற்றி சொல்லும்போது என்னென்னா, நம்ம வந்து அந்த ஒரு போலோ ஸ்டைலில் ஓட்டுறவங்களுக்கு இது நல்லா கனெக்ட் ஆகும். இது ஒரு ஹேட்ச் மாதிரி இருக்கிறதா இதோட அட்வான்டேஜ். நீங்கள் வந்து சிட்டியில் ரெஸ்பான்சிபிளாக நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைலில் ஓட்டுறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பெப்பினஸ் பற்றி பேசும்போது இதுக்கு கூட அடுத்த ஒரு கனெக்டிவ் ஒரு கொஸ்டின் வரும் பாருங்கள். நான் இப்படி ஓட்டினா என்னுடைய கார் வந்து டியூரபிளாக இருக்குமான்னு ஒரு டவுட் வரும். இந்த டியூரபிலிட்டின்னு சொல்லக்கூடியது உண்மையிலே இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு கன்சர்ன் தான். அது என்னன்னா லாங் டேர்ம் டியூரபிலிட்டி தானே நம்ம ஃபோக்கஸ்டாக யோசிப்போம். அப்போ அதில் நான் ஒரு பாயிண்ட் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு என்ஜின் வந்து டர்போவாக இன்டென்ட் பண்ணப்பட்டு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக உருவாக்கும் போது அதோடைய ஆப்ரேஷன் ரேஞ்சுக்குள்ளே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ரேஞ்சுக்குள்ளே நம்ம நல்ல ஒரு டிரைவிங் ஸ்டைலில் ஓட்டினோன்னா கண்டிப்பாக டியூரபிளாக இருக்கும். அதை லிமிட்டுக்கு புஷ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணும்போது தான் அது இன்னும் பிரச்சனைக்குள்ளே போகும். அதனால லீனியராக நம்ம ஓட்டுறோம். அதாவது இப்போ நான் வந்து அந்த சிட்டியில் சொன்னேன் பார்த்தீங்களா, பெப்பியாக ஓட்டுறதுல இந்த என்ஜின் இப்போ எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மேனுவலை வச்சு இந்த ரேஸ் பண்ணுறது மாதிரி லான்ச் பண்ணி அப்படி இப்படியெல்லாம் ஓட்டினீங்கன்னா அது வந்து லைஃப் இருக்கிறதுக்கு நம்ம அஷ்யூர்டாக சொல்ல முடியாது. அந்த லைஃப்பில் பேசும்போது நம்ம மெயின்டெனன்ஸையும் சொல்லணும்.
அதாவது நம்ம ரீசெண்டாக ஒரு டெல்லியோட கார் பேன் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு கார் 15 வருஷம் தாண்டினது கண்டிப்பாக பொல்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 5 வருஷத்தில் இருக்கிற காரே பொல்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ஜினை போட்டு அடித்து நொறுக்கி ஓட்டினீங்கன்னா அதோட வால்டோர் பேக்கிங் எல்லாம் போய் ரிங்ஸ் எல்லாம் வீக்காகி பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருக்க ஒரு கார் வந்து பாருங்கள், 15-20 வருஷம் ஆனாலும் பொல்யூட்டும் பண்ணாது, ரிலையபிளாகவும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் அந்த பாயிண்ட். அந்த ஸ்கெடியூல்டு மெயின்டெனன்ஸ் நம்மளோட அப்கீப்பிங்கில் தான் இந்த மொத்த ஸ்டோரியே உள்ளடங்கி இருக்கு. இதுக்கு கூட கனெக்ட் பண்ணும்போது இந்த பிரேக்ஸ் பற்றி பேசணும். ஒருத்தங்க வந்து டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய ஒரு சீசனில் டிஸ்க் இல்லாமல் இது செட் ஆகுமான்னு கேட்பாங்க. உண்மையிலே டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லக்கூடியது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் ட்ரம்லையும் அந்த ஸ்டாப்பிங் பவரை கொடுக்க முடியும். இது வந்து அதாவது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேசிஸ் வந்து அந்த பர்டிகுலர் என்ஜினுக்கு அடாப்ட் ஆகாத சேசிஸாக இருக்கும். அந்த சேசிஸில் நம்ம வந்து இந்த என்ஜினை தூக்கி போடும்போது அது ஹை பவர் அண்ட் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு டிஸ்க் பிரேக் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இந்த சேசிஸ் இதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அவங்களால வந்து இந்த டியூனிங்லேயே வந்து பிரேக்ஸை வந்து கேலிப்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பிரேக் ஓகே தான். பிரேக் வந்து நல்ல கனெக்டட் பிரேக், ஒரு ஃபீல் இருக்குது பிரேக்கில். கூட நம்ம பிரேக் பெடல் பண்ணும்போதே டார்க் கன்வெர்ட்டர் வந்து ப்ராப்பராக டார்க்கை கட் பண்ணுது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே டவுன் பண்ணி இங்கே பாருங்கள் கிராலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிரேக் எடுத்த உடனே கிராலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது கனெக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹைவே டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோலேயே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்போம். நான் இதில் கொஸ்டின்ஸுக்கு வரேன். ஒருத்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு தான். இப்போ வந்து ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகனுடைய இந்த டிஎஸ்ஐ என்ஜினுக்கு வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பான டிஎஸ்சி தராமல் ஏன் டார்க் கன்வெர்ட்டர் தந்திருப்பாங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அது நியாயமான கொஸ்டின். ஏன்னா டிஎஸ்சினா தானே அவங்களுடைய அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க கிளவராக பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் என்ஜின் வந்து முன்னாடி ரேப்பிடில் வந்த போதே நமக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருந்தது. அவ்வளோ பெரிய காருக்கு வந்து இந்த என்ஜின் செட் ஆகுமானா அது டிஃப்ரெண்ட் கேஸில் அது ஒர்க் ஆச்சுது, நல்லா தான் இருந்தது. அதில் டார்க் கன்வெர்ட்டர் தந்திருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்து டிஎஸ்சி இல்லை. இதில் வந்து இவங்க இந்தியன் டிரைவிங் கண்டிஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளவரான இந்த சிஸ்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து டிஎஸ்சிஸ்னாலே நம்ம சிட்டி ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லுவோம். அந்த சிட்டி ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு கல்ச்சருக்கு வந்து ஒரு மாற்றாக நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து டார்க் கன்வெர்ட்டர் தான் சிஸ்டம். ஏன்னா சிவிடி இதில் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, அவுடியிலே சிவிடி இருக்கும். ஐ மீன் அந்த குரூப்பில் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த என்ஜின் கூட டார்க்கை வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸ் இல்லாமல் ப்ராப்பராக சிங்க் பண்ணியிருக்கிற ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து டார்க் கன்வெர்ட்டர் தான். அது நமக்கு எவிடெண்டாகவே தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், கிக் டவுன் பண்ணும்போது தான் அந்த டார்க் கன்வெர்ட்டருடைய, ஏன்னா அந்த லெவல் ஆஃப் டார்க்கில் நம்ம ஒரு 200 நியூட்டன் மீட்டருக்கு உள்ள டார்க்குக்கு இந்த சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஷிஃப்ட் ஷாக்ஸ் வந்து இதில் பெருசாக இல்லை தான். ஆனால் ஒரு டிஎஸ்சி அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது. அப் ஷிஃப்டிங்கெல்லாம் நமக்கு ஃபீலே ஆகாத மாதிரி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸ்லைட்டாக ஃபீல் ஆகும். அது டிரைவருக்கு தான் தெரியும், பேசஞ்சருக்கெல்லாம் பெருசாக தெரியாது. இந்த காரோடைய நீங்கள் டிரைவிங்கில் உள்ள கனெக்டிவிட்டியே இந்த ஃபீல் தான். நம்ம கூட சிங்காக இருக்கிறது. நீங்கள் அப்படி ஃப்ரீயாக நீங்கள் ஹைவேல ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு ரோடு யூஸரை வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் லீகல் ஸ்பீட்ஸ்குள்ளே ஓட்டுறது வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். சடனாக யாராவது வந்தால் கூட நம்மளால் பிரேக் பண்ண முடியும். அதில் டார்க் கன்வெர்ட்டரும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ அடுத்த கொஸ்டின் ஃபியூல் எக்கானமி தான். ஏன்னா இந்த டிஎஸ்ஐஸுக்கு மேலே வரக்கூடிய கிரிட்டிசிசம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம மீம்ஸில் கூட பார்த்துருப்போம், ஜெர்மானியா காருன்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா. அவங்க கோஸு வந்து அவங்க அதில் இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அது என்னென்னா நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ எல்லாமே நமக்கு ஒன்றில் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். நான் அதுக்கு அட்வொகேட்டாக பேசலை, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏதோ அவங்க வண்டி கொடுத்தாங்க அதுக்கு அட்வொகேட்டாக பேசுகிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் ஃபுல்லாக சொல்கிறத கேளுங்க. எப்படின்னா இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியது தான் இங்கே ஒரு கீ ஃபேக்டர். நீங்கள் ஃப்ளோர் பண்ணி ஓட்டுனீங்கன்னா எக்கனாமி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டர்போக்கு உள்ள நம்ம வந்து ஃபுல்லாக டர்போ ரேஞ்சுக்கு கீழேயே ஓட்டிகிட்டு இருக்கோம்னா நமக்கு எக்கனாமி கிடைக்காது. அப்படின்னா இது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் ஓடணும். அதாவது ஒரு 2000 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 2600 ஆர்பிஎம் ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஓட்டினோன்னா, லீனியராக நம்ம ஓட்டினோன்னா ஒரு ரீசனபிளி வந்து ஒரு 11 to 13.5 வரைக்கும் நம்ம ஆவரேஜாக நம்ம எடுக்க முடியும். ஹைவேஸில் வந்து கண்டிப்பாக இந்த 1 லிட்டர் வரைக்கும் 1.5 வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஐ மீன் பிக்கர் கார்ஸில், குஷாக்லலாம் நான் சொல்கிறேன். அதில் ஆக்டிவ் சில்டர் டெக்னாலஜி இருக்குது, பேலன்ஸ்
ஆன ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இது ஒரு 11 to 13 வந்து ஆவரேஜாக கொடுக்கணுனாலே இதுதான். இல்லை நம்ம அடித்து ஓட்டணும்னா சிங்கிள் டிஜிட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேஸ்ட் ஆன் வந்து நம்மளுடைய மோட்டோ ஃபேமுடைய ஃபீட்பேக்கில் தான். இப்போ நிறைய பேர் வந்து அக்ரஸிவாக ஓட்டிக்கிட்டு இதில் எக்கனாமிக் கிடைக்கலன்னு சொல்கிறதுல நியாயமே கிடையாது. ஏன்னா ஒரு 3 part ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், லிட்ரலி இது எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின். இந்த என்ஜினில் இருந்து நம்ம இவ்வளோ டார்க்கையும் பவரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எக்கனாமியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டீசலில் முன்னாடி கிடைக்கும். அதுக்கு ரீசன் டீசலுடைய அந்த கம்பஷன் ஸ்டைல், அதோடைய நான் வந்து எக்கோஸ்போர்ட் தானே எடுத்துகிட்டு வந்தோம், அதோடைய ரைட் வைப்பர் ஞாபகம் வந்தது. இப்போ இந்த செக்மெண்ட்டில் அடுத்து வந்து கேட்குற ஒரு கேள்வி பார்த்தோன்னா 3XO வர்சஸ் ஸ்கைலாக். ஆக்சுவலி எப்படின்னா 3XOவில் ஜிடிஐ வந்து அந்த 1.2 உடைய AX5 எல்லுக்கு மேலே இருக்கும். இது இனிஷியலியே ஜிடிஏ தான். ஏன்னா டிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடியது ஜிடிஏயோட கான்செப்ட் தான். இப்போது ஒரு ஹேண்ட்லர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய கன்சல்டிங் கால்ஸில் வந்து 3XO உடைக்கும் நம்ம வந்து இதை தான் சொல்லுவோம், கைலாக்க தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே ஒரு பெட்டர் ஹேண்ட்லர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கைலாக் வந்து ஒரு ஸ்டெப் மேலே வரும். இதோடைய அட்வான்டேஜஸ் ஓவர் தேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிரைவர் கனெக்டிவாக இருக்கும். அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பெப்பினஸ் வந்து கொஞ்சம் கூட கட் பண்ணி இது பண்ண முடியும். கொஞ்சம் கூட டைட்டாக இருக்கும், சேசிஸ் கொஞ்சம் கூட டைட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். இந்த விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு பேசஞ்சர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது மேபி அவங்களோட இன்டீரியர் கொஞ்சம் கூட பிரைட்டாக இருக்கும். பின்னாடி சீட் கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இருக்கும். இதில் 2 பேர் தான் உட்கார முடியும். இது அந்த கம்பேரிசன். சஸ்பென்ஷனில் பார்த்தோன்னா ரெண்டுக்குமே ரைட் பேலன்ஸை நான் சொல்லுவேன். நெக் டு நெக் சொல்லணும்னா இதோடைய சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஹேண்ட்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மெக்பர்சன் ஸ்டட்டில் அந்த ஸ்டெபிலைசர் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரையாங்குலர் லிங்க்ஸ் இருக்கும். கூட ரியரில் வந்து டிஸ்பி மேக்ஸில் தான். ஆனால் அவங்க 3XOவில் பார்த்தோன்னா அந்த MTVCL மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட் வந்து கொஞ்சம் கூட லோ ஸ்பீடில் சாஃப்டாக இருக்கும். இது லோ ஸ்பீடில் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காட்டி கூட ஹை ஸ்பீடில் நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஸ்பீட்ஸை ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் லீகலி உள்ள ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸுக்கு நம்ம வரும்போது கனெக்டிவாக இருக்கும். அப்போ ரெண்டு தான், நம்ம நெக் டு நெக்காக கம்பேர் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த 1.2 GDI இதை வரைக்கும் கொஞ்சம் கூட வைடாக இருக்கும். ஏன்னா அது வந்து 130 PS 230 Nm இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பேர் பண்ணி பேசணுன்னா அது வந்து எய்சினோட தான், இதுவும் எய்சினோட தான், ஜாப்பனீஸ் டார்க் கன்வெர்ட்டர்ஸ் தான். அதனால ஆட்டோமேட்டிக்கோட ரிஃபைன்மெண்ட்ஸ் ரெண்டுமே சேம் தான். இப்போ ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக நம்ம பார்க்குறோன்னா கைலாக்க தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்னொரு கம்பேரிசன் கூட கேட்பாங்க, C3 கூட கம்பேர் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி எப்படின்னா இந்த வேரியன்ட், ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வரும் பார்த்தீங்களா. நம்ம வந்து ஒரு சப் 4 மீட்டர் ஸ்டைலில் நம்ம அந்த இதை சொல்ல முடியாது. ஆனால் ப்ரைஸ் பாயிண்டில் C3யோட ஒரு கம்பேரிசன் வரும். அது அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது இன்ஃபேக்ட் வந்து C3யை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா C3 கொஞ்சம் கூட ராவாக இருக்கும். அதில் அந்த ப்ரீமியம்னஸை வந்து கம்ஃபர்ட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதோடைய அந்த ப்ராடக்டோடைய ஸ்டைலில் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இது ஒரு ஜெர்மன் கார் இமேஜ் இதுக்கு இருக்குது. இதோடைய அந்த மெட்டீரியல் குவாலிட்டி, அந்த ப்ரீமியம்னஸ் எல்லாம் அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். இன்னும் கரெக்டாக சொன்னால் கம்ஃபர்ட் போகிறவங்க மட்டும் அதுக்கு போகலாம். ஆனால் டிரைவர் கனெக்டடாக போகிறவங்க கைலாக் தான் நம்மளுடைய சாய்ஸ். இப்போது C3யோட என்ஜின் பற்றி சொல்லும்போது இந்த என்ஜின் வந்து மேனுவல் கூட வந்து நம்ம கொஞ்சம் லேக் இருக்கிறத சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் C3யோட என்ஜின் வந்து இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட டியூன் அப்படி, அது ஒரு ரேரான ஒரு டர்போ என்ஜின் இப்படி டியூனில் இருக்கிறது. ஆனால் இதை வந்து மேனுவலை நம்ம கொஞ்சம் லிஃப்டப் பண்ணி ஓட்டணும். டார்க் கன்வெர்ட்டரில் அந்த பிரச்சனை இல்லை. அது டார்க் கன்வெர்ட்டரில் இன்னும் பயங்கர சிங்காக இருக்கும். என்ஜினில் C3 வர்சஸ் கைலாக்குன்னு பேசும்போது அந்த பட்ஜெட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது C3யோட என்ஜின் கொஞ்சம் கூட இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த டர்போவுடைய ஃபீலிங், ஈவன் அதுவும் DI தான், ஆனால் டர்போவுடைய ஃபீல், அந்த ஒரு அவுட்ரைட்டான அந்த டர்போவுடைய அந்த ஃபீலை நம்ம வந்து இந்த TSIல இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். கொஞ்சம் கூட வைடர் ஸ்கேலில் அது இருக்கும். இப்போ அடுத்து வந்து கைலாக்குடைய சஸ்பென்ஷன் சாஃப்டா ஸ்டிஃபான்னு கேட்பாங்க.
ஆக்சுவலி சாஃப்ட் இல்லை ஸ்டிஃப் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு டியூனை எடுக்க இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் வந்து ப்ரெஸ்டீஜில் பார்த்தோன்னா 17 இன்ச் அலாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ப்ரௌசர் எடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு தான் காட்டுறேன். 205 60 R16 தான் வந்து நமக்கு சிக்னேச்சரில் இருக்குது. 17 விடைக்கும் இந்த 16 வந்து உண்மையிலே இதுக்கு நல்ல ரைடை கொடுக்குது. அந்த பேலன்ஸை வந்து இன்னும் எக்ஸிபிட் பண்ணி கொடுக்குது. அது நமக்கு எவிடண்டாகவே தெரியுது. அப்படி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஹேண்ட்லிங்கும் பண்ணுது. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜோட ஜாயின்ட்ஸு, இந்த கனெக்டிவிட்டி, இதில் என்னென்னா கார் பிஸியாக இருக்கிற அளவுக்கு பின்னாடி பிஸியாக இல்லை. பின்னாடி இருக்கிறவங்க கேஷுவலாக இருக்கலாம். ஏன் பின்னாடி வந்து அந்த ஃபீல் கொடுக்கலன்னா இதோடைய அந்த லிமிட்டடான ஸ்பேஸ் தான். இது கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இருந்திருந்தால் இன்னும் நல்ல ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் கம்ஃபர்ட்டில் எந்த குறையுமே கிடையாது. அதுக்காக சாஃப்ட் கிடையாது. இப்போ நீங்கள் C3 கூட நாங்கள் பேசுவோம், C3ல ஒரு ப்ளஷ்ஷான ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்குது. இது அப்படி கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ரைட் கொடுக்குது. அதாவது இவ்வளோ ரைட் ஹைட்டில் இருந்துமே என்ன பார்த்தீங்களா, அது வந்து அப்படி போயிட்டே இருக்கும். லேன் சேஞ்ச் பண்ணுறது பெருசாக தெரியாது, பிரேக்ஸ் பெருசாக உள்ள ஃபீல் ஆகாது. இந்த கனெக்டிவ் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, போலோ வச்சிருக்கிறவங்க இது வாங்கலாமா, இல்லை வந்து ஆல்ரெடி போலோ மார்க்கெட்டில் இருந்த இடத்துல அந்த இப்போ மார்க்கெட்டில் இல்லை அந்த ஸ்பேஸை இது ஃபில் பண்ணுமா? ரெண்டுக்குமே ஓரளவுக்கு ஒரே ஆன்சரை தான் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, போலோ நமக்கு தெரியும் அந்த பாயிண்டில் ஒரு டைம்லெஸ் டிசைன், ஒரு நல்ல ப்ரீமியம் ஹேஷ், டிரைவர் கனெக்ட், அது எல்லாமே இதில் அப்படி இருக்குது. போலோ விடைக்கும் இது ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா வந்து இந்த பேக் சீட். ஏன்னா 2470 மில்லிமீட்டர் வீல் பேஸ் வந்து போலோவுக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் ஹேண்ட்லிங்கில். ஆனால் அதோடைய ரியர் சீட்டு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அதனால தான் வெண்டோ நிறைய பேர் போலோவுக்கு பதிலாக வாங்கினாங்க. ஆனால் இங்கே 2566 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்குது. போலோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு ரியர் இருக்குது, அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா போலோவுக்கு இன்டீரியர் ரூம் வந்து ஒரு அப்கிரேட் தான். ஆனால் போலோடைய ஒரு கனெக்டட் சேசி ஃபீலிங் வந்து அந்த PQ25 வெயிட் ஆகலாம், அந்த ஸ்டியரிங் ஹைட்ராலிக் ஸ்டியரிங்கோட ஃபீல் ஆகலாம். அது வந்து இன்னைக்கு மாடர்ன் ஜென்ரேஷன் கார்ஸில் கண்டிப்பாக இல்லை. அதுவும் இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வேற இது வேற. ஆனால் இன்னைக்கு கரண்டாக இருக்கிற ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது போலோக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை இது ஓரளவுக்கு ஃபில் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும், வித் சர்டன் காம்ப்ரமைசஸ் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால வரக்கூடிய அந்த அண்டுலேஷன்ஸ் அதை கண்டெயின் பண்ணால் அது இருக்கும் தானே, அது இருக்குது. அப்புறம் அந்த போலோ கொடுத்த ஒரு டைம்லெஸ் டிசைன் எல்லாம் இது கொடுத்துருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா போலோவுடைய டைம்லெஸ் ஃபீல் வந்து கைலாக் வந்து கவர் பண்ணாது. ஆனால் இந்த சினாரியோவில், கரண்ட் சினாரியோவில் வேறு சாய்ஸ் இல்லை. அதுக்காக சாய்ஸ் இல்லாதனால நம்ம காம்ப்ரமைஸோட எடுக்கிறோன்னா லிட்டில் காம்ப்ரமைஸோட இது வாங்கலாம். ஆனால் போலோ ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிற கேப்லேயே நாங்கள் இந்த ஸ்டியரிங்கையும் இந்த கனெக்டிவிட்டியை தான் திருப்பி பேசிகிட்டு இருந்தோம். உண்மையில நல்லா இருக்குது, அது நம்ம ஓட்டும் போது நல்லா இருக்குது. என்ன அந்த ஒரு எஃபிஷியன்சி ஒரு கன்சர்ன் தான். நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணி அந்த ரவ் பேண்டை தாண்டி ரவ் பண்ணிட்டோன்னா போச்சு, அதுக்கு கீழேயும் ஓட்டணுன்னா போச்சு. அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கீப் பண்ணுறதுல தான் அந்த இது இருக்குது. நம்ம திருப்பி சிக்னேச்சர் வேரியண்ட்டுக்கு வருவோம். சிக்னேச்சர் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 4 பவர் விண்டோஸ் தான். ரியரில் ஏசி வெண்ட், C டைப் 2 சார்ஜர்ஸ் கூட இருக்கும். இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து கிடையாது. மூவபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கும், 3 பேருக்கு மூவபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கும், 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்கும். ஏசியோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா எல்லாருமே கன்சர்ன்டாக கேட்டதில் ஒரு கொஸ்டின் ஏசி. ஏன்னா வந்து அந்த 1 லிட்டர் வந்து முதல்ல ஒரு கன்சர்ன் இருந்தது. ஆனால் இப்போது அதை கொஞ்சம் கூட ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ளோவர் ஆகலாம், ப்ளோவரோட நாய்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த PQ25 அந்த ப்ளோவர் நாய்ஸ் பெருசாக இருக்காது. ஆனால் இதில் வந்து ப்ளோவர் நாய்ஸ் இந்தியன் கார்ஸ் நிறைய இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் பழைய ஜெர்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக இருக்கும். ஆனால் ஏசி ரொம்ப சில்லிங்கனால நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடினா முதல்ல இந்த 1 லிட்டர் வந்து இந்த ஸ்லாவியாலலாம் இருந்ததுக்கு இப்போ அதிலே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இதுலேயும் தெரியுது. அது இன்னும் கரெக்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதே இந்த மேலே சன்ரூஃப் இல்லாதனால தான். சன்ரூஃப் மேலே நம்மளுடைய டிரைவிங் கண்டிஷனுக்கு தேவையில்லாத ஒரு ஃபீச்சர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல தான் நமக்கு இன்னும் எவிடென்ட்டாக ப்ரூவ் ஆகும். இப்போது சிக்னேச்சர் வேரியன்ட் பற்றி நம்ம பேசும்போது சிக்னேச்சர் வேரியன்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர் வேரியன்ட் வந்து ஒரு செகண்ட் வேரியன்ட் மாதிரி ஃபீல் ஆகலை நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா பெயிண்ட் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி, மெட்டீரியலோடைய
அந்த யூசேஜில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோட குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்குது. இப்போது யார் இதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சம்படி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்டு குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க, டிரைவர் கனெக்டட் ஃபீல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, ஒரு டார்க் கன்வெர்ட்டர் பார்க்குறவங்க, மேனுவல் வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் பேசிக்காக பார்க்குறாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கொடுக்கக்கூடிய லோவர் அண்ட் டிரைவிங் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு டாப் அண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டில் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஒரு 360 இருக்கக்கூடிய வாரண்டி வாய்ட் ஆகாமல் ரெப்யூட்டடான ஒரு இடத்துல வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் நம்ம மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து இன்டீரியர் ஆகும். லெதரைட் சீட்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போடலாம், ஃப்ளோர் மேட்டிங் வரலாம். மற்றபடி பேசிக்காக பார்க்கும்போது தேவையானது எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 விஷயம் இந்த கண்டென்ட்டில் பண்ணியிருக்கோம். சிக்னேச்சர் வேரியண்ட்டே ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் அந்த Q&Aயும் பேசியிருக்கோம். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள், இல்லை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி SCA ஸ்கோடா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு கோடியாக் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.